அரசியலில் கூட இப்போல்லாம் வர வர சென்சார்ஷிப்பு தேவை போலவ அப்படின்ற லெவலுக்கு சில பேர் பயங்கரமாக பேசுவாங்க. இல்லை எதுங்கன்னா மொத்த கருத்தாக கேட்கும்போது என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க ஐயோ அப்படின்ற லெவலுக்கு சில விஷயங்கள்லாம் பேசுவார். அதுவும் முக்கியமாக திமுகவில் இருக்க மூத்த தலைவர் ஒருத்தர் வரப்போகிறார். அவர் இப்போ பேசியிருக்கார். அதில் இருக்கிறதுலையே ரொம்ப டீசெண்டாக தேடி பிடிச்சி ஒரு மேடையில் ரொம்ப நேரம் பேசுனதில் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கோம் ஒரு கண்டென்ட். அது என்ன, யாரை பற்றின கண்டென்ட்டு, யார் பேசினது? திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர் தான். இப்போ அவர் ஒரு மேடையில் பேசுகிறாரு. ஐயா RS பாரதி அவர்கள் எப்படி பேசுவார்ன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றதில்ல. ஆரம்பிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு மரியாதை ஆரம்பிப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்னா, நீ எல்லாம் என்ன மனுஷனி மானெல்லாம் வெக்கம்ல அப்படின்ற லெவலுக்கு போயிடுவார். அதனால் ஃபுல்லாக நம்ம கேட்க முடியாது. கேட்குறது நம்ம கேட்க பொறுமை இருக்காது நமக்கு. என்னப்பா இப்படிலாம் பேசுவார் மூத்த தலைவர் அப்படின்ற லெவலுக்குலாம் பேசியிருக்காரு. ஆனால் அதுலேயே வடிகட்டி ஒரு அளவுக்கு கொஞ்சம் சரி கேட்கலாம் அன்றைக்கி அப்படின்ற லெவலுக்கு ஒரு கண்டென்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய ஆட்சியின் மோட்டோ என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றது தான் பாஜக மாதிரியான கட்சியுடைய ஒரே ஆசையாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் குலக்கல்வி முறையை கொண்டு வரணுன்ட்டு. அப்பேற்பட்ட கட்சியோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டு வச்சுருக்கார். இதை இங்கே இப்படி கனெக்ட் பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கு நமக்கு குலக்கல்வி திட்டம் வேண்டாம், ஆனால் அதை கொண்டு வரணுன்ற ஒரே ஐடியாவோடு இருக்கிற பாஜகவோட தான் கூட்டணி சேர்ந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ பார்த்துக்குங்க அவர் எவ்வளோ பெரிய மோசக்கார ஆளுன்னு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இதர பல கருத்துக்களையும் பேசியதாக சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் ஒரு இது ஏதாவது இருக்கா அப்படின்ற லெவலுக்கு கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காரு அப்படி கேளுங்க. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியினுடைய ஆட்சியில் ஆதித்யா என்கிற முதலமைச்சர் ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடத்தை நீ மூடியிருக்கார். அரசாங்க பள்ளிக்கூடத்தை 10,000 பள்ளிக்கூடத்தை அங்கே மூடிவிட்டு விஸ்வகர்மா திட்டம் என்ற குலக்கல்வி திட்டத்தை அங்கே அறிமுகப்படுத்துறாங்க. அவரோட தான் எடப்பாடி இன்றைக்கு உடன்பாடு வைத்துக்கொண்டு அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார். மேடையில் பேசுகிறார். அமித்ஷா கதவை தட்டினாதான் இங்கே பணம் வருமா? அட மானங்கட்டவனே, எந்த காலத்திலா ஜெயலலிதா யார் கதவையா தட்டி இருக்கா?